ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் சூழலில் அந்நாட்டின் மீது மேலை நாடுகள் கூடுதல் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக அணி திரண்ட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தன. இந்த சூழலில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, இரண்டாம் உலக போர் நினைவு தின பேரணி ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் ஞாயிற்றுக்கிழமை சீனா செல்கிறார். இதன் காரணமாக ரஷ்யா மீது மேலை நாடுகள் கூடுதல் பொருளாதார தடை விதித்துள்ளன. ஐநா சபை கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் உள்ளிட்ட 80 பேர் பங்கேற்க அனுமதிக்க மாட்டோம் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் அடுத்த மாதம் சர்வதேச தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க அமெரிக்காவின் நட்பு நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இதில் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் பங்கேற்க திட்டமிட்டிருந்த நிலையில் அவருக்கு அமெரிக்கா அனுமதி மறுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாலஸ்தீன அதிபர் அலுவலகம் தங்களுக்கு விசா மறுப்பது ஐநா ஒப்பந்தத்தை மீறும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளது. இந்தோனேஷியாவில் போலீஸ் வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. எம்பிக்கள் சம்பள விவகாரம் தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் அருகே நடந்த போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. இதில் போலீஸ் வாகனம் மோதியதில் அஃபான் என்ற இளம் வயது ஓட்டுநர் உயிரிழந்தார். இதை கண்டித்தும் காவல்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர கோரியும் பாண்டுங் பகுதியில் நடந்த போராட்டத்தில் பலர் குவிந்தனர். அப்போது ஒருவர் தீ வைத்ததால் கட்டிடம் ஒன்றில் தீப்பிடித்தது. தீ மளமளவென பரவி கரும்புகை வெளியேறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. Jawa Barat masih di masa rumah sebelah. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.